ஜானகி சந்தியா சீரியலில் வர சண்டே ஸ்பெஷல் எபிசோடு ப்ரோமோ வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரகுராம் வந்து அதிரடியாக கோவிலில் வந்து தனாவோட வாழ்க்கையை வந்து கதிரை பிரித்து வைக்கிறதுக்காக இந்த பக்கம் அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் மாயா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. தனாவோட வாழ்க்கையை வந்து கதிரோட சேர்த்து வச்சு காப்பாற்றுறாங்க. மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு எபிசோடு போடுறதுக்காக பேசி முடிச்சுட்டு நானும் ஒரு மணி நேரமாக போட முயற்சி பண்ணுறேன். என்ன பிரச்சனைன்னே தெரில எனக்கு. நீங்கள் வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ரகுராம் வந்து தனா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஏமா உனக்கு எதுவும் வருத்தம்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, என் அப்பாவோட முடிவு தான்ப்பா எனக்கு எப்போதுமே, உங்கள் வார்த்தையை வந்து நான் இன்றைக்கி தட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம் ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து நிம்மதியாக தூங்குறாங்க. அந்த சமயத்தில் ஜானகி வந்து அதிரடியாக தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குரு கிட்ட போய் நடந்த விஷயத்தை நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன் அப்படின்னு உண்மையை சொல்லி அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்னே தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து குரு, சரி நீங்கள் நடந்த விஷயம் எல்லாத்தையும் வீட்டில் போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ரகுராம் வந்து 1000 பேர் 1000 சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் பஞ்சாயத்தில் வந்து என் பொண்ணுக்காக வந்து வாக்கு கொடுத்ததை நான் மீறமாட்டேன் புவனேஸ்வரி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கு கிளம்பி அங்கே போயிடுறாங்க. அந்த சமயத்தில் மாயாவுக்கு வந்து என்ன செய்கிறேன்னே தெரியல. போய் தனா கிட்ட போய் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி, ஆமாம் கதிர் கூட சேர்ந்து வாழ்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறப்ப அழுதுகிட்டே, ஆமாம் அக்கா, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலையே, என் வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது. ஆனால் அப்பா வந்து நான் எனக்கு கதிரை பிடிச்சிருக்கு சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டா இங்கே என்னடானா இப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து நிம்மதியாக இருக்கணும்ல, அதுக்காகவாவது நான் வந்து என்னோடய சந்தோஷத்தை வந்து நான் வந்து இழந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வருத்தத்தோட மாயா கிட்ட அழுதுகிட்டு இருக்காங்க. கவலைப்படாத தனா, நீ தைரியமாக பஞ்சாயத்துக்கு போ, அதுக்குள்ளே வந்து நான் எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சி உண்மையை கண்டுபிடிச்சி உன் வாழ்க்கையை வந்து காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி மாயா அதிரடியாக முடிவு பண்ணிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கரெக்டாக கோவில் பூசாரி வந்துடுறாப்புல. என்ன ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து காசை எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டோன்னா புவனேஸ்வரியும் மகாலிங்கமும் சந்தோஷத்தோட, எல்லாம் ஆரம்பித்தாச்சு, இந்த கதிரும் வந்துட்டான், அதுக்கப்புறம் என்ன தனா உனக்கு விருப்பம் தானே அப்படின்னு 2 பேர்கிட்டையும் கேட்க, மாமா என்ன தனா 2 பேரும் முடிவு பண்ணுறாங்களா, அதுதான் என்னோட முடிவும் அப்படின்னு வந்து ரகுராம் முன்னாடியே வந்து கதிர் வந்து சம்மதம் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நீ சும்மா இந்த மாதிரி வந்து பேசினா மட்டும் நான் வந்து என் நம்பிக்கையோடு ஏற்றுப்பேன்னு நினைக்காதன்னு ரகுராம் வந்து கோவப்பட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து அழுகுறத வந்து கதிர் வந்து பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலும் வெளியில் வந்து தன்னோட காதலை சொல்ல முடியாமல் தனா வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து 2 பேரையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதிரடியாக வந்து ஒரு முடிவு பண்ணுறப்ப மாயா வேகமாக ஓடி வந்துட்டு, நிறுத்துங்க, தனா மேலே வந்து கதிர் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் ஆதாரத்தோடு வந்திருக்கேங்கிறாங்க. அதோட முடியுது ப்ரோமோ.